இன்னும் எத்தனை தடவை தான் வீச போற? சலிச்சுக்காத சிங்கமலம், என் அத்தானுக்கு ஆத்து மீனா உசுறு. அதனாலதான் இப்படி கடந்து அல்லாடுறேன். இன்னொரு தடவை போட்டு பாப்போண்டி. சரி சரி செல்வி, வீட்டுல தேடுவாங்கடி, நான் போனோம். இன்னும் ஒரே ஒரு தடவைடி. கொஞ்ச நேரப்பா, என்ன கை விட்டுறாதப்பா. செல்வி, நீ வேட்டிய விசிறி போட்டா என்ன மீனடி சிக்கும்? என்னக்கா? இந்த ஆத்துல அலையிறது அத்தனையும் ஆம்பளை மீனடி. உன் தாவணிய உருவி வீசு, கெண்டையும் கழுத்தையுமா சொல்லிட்டு வந்து விழும். அடியாத்தி, அத்தை, மீன் குழம்பு ரொம்ப பிரமாதம். இந்த மசாலா எல்லாம் பதமா அரைச்சு அளவோடு உப்பு வரப்பெல்லாம் சேர்த்து இந்த பக்குவம் எல்லாருக்கும் வந்துடாத அத்தை. ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னப்பா? இனிமே மீன் குழம்பு சாப்பிட்டா உங்க கையால செஞ்ச மீன் குழம்பு தான் சாப்பிடுவேன். நான் என்னப்பா பெருசா பண்ணிட்டேன்? 2 மிளகாய் கிள்ளி போட்டு உப்பு புளி எல்லாம் சேர்த்தேன். இதுக்கு போய் இப்படி பாராட்டுறிய? என்னத்த, உங்க பொண்ணு உங்களை விசில் அடிச்சு கூப்பிடுது? அது ஒண்ணு இல்லப்பா, நான் கூட இருந்து பக்குவம் சொல்ல சொல்ல செல்விதான் குழம்பு வச்சா, அதான். என்னது, நீ பக்குவம் சொன்னியா? எப்படி எப்படி? 2 மிளகாயை கிள்ளி போட்டு உப்பு புளி சேர்த்தா ருசி வந்துருமா? இத பாருங்க அத்தா, ஆத்துல மீனை பிடிச்சதுல இருந்து மாஞ்சி மாஞ்சி மசாலா அரைச்சி மஞ்சள் பொடி தூவுன வரைக்கும் அத்தனையும் செஞ்சது நான். அதனாலதான் குழம்பு இவ்வளவு ருசியா இருக்கு. இந்த அவரைக்காய் பொரியல் செஞ்சது உங்க அத்தை. அவங்கள பாராட்டுறதா இருந்தா இத தின்னுட்டு பாருங்க. வேண்டாம் வேண்டாம். பாத்தியா, இலையிலேயே போட வேணான்னு அலறாரு. இதான் உன் கை பக்குவம். ஏன்பா வேண்டாங்கிற? பிஞ்சு அவரைக்காய் சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். ஐயோ அத்தை, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மாவுக்கு அவரைக்காய் ரொம்ப பிடிக்கும். அம்மா இறந்த நாள்ல இருந்து அப்பா, தங்கச்சி, நானு யாருமே அவரைக்காய் சாப்பிடறது இல்ல. டேய், என்னடா வாராய் நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டி கொண்டு போய் தள்ள போறியா? ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா? தூண்டிலோட இப்ப வரேன், பேசாம ஏறுங்க. எங்கடா காணோம்? அண்ணே, கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க. மூஞ்சி எங்கடா வச்சிருக்கானே? எங்க சேட்டு கடையிலயா? கொஞ்சம் பொறுங்க. பியூட்டிடா, இதுக்கு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்டா. அண்ணே, முதல்ல அவனை செட்டப் பண்ணுங்கண்ணே, நம்ம ரேட்ட பிறகு பேசிக்குவோம்ண்ணே. ஏய், நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடிச்சிருவல்ல? இப்ப பாருங்க, பிச்சிடுறேன். ஏய், நான் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, சொன்ன மாதிரியே பிச்சிடுறேன். அண்ணே அண்ணே, கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும்ண்ணே. இப்ப நான் ஓவரா நடிக்கிறேன்னா? உன் பர்ஃபார்மன்ஸ் பாடுறா. நான் எத்தனை நாள் நடிக்கிறேன் எனக்கு தெரியாதே, கத்துறா. ஐயையோ வாங்களே, ஐயையோ வாங்களே. இன்னொருக்கா சொல்லு. ஐயையோ வாங்க, ஐயையோ வாங்களே, ஐயையோ ஐயையோ. எனக்கு இதான் வேணும். ஐயையோ வாங்களே, ஐயையோ வாங்களே, ஐயையோ ஓடி வாங்களே. எங்க அண்ணன் தற்கொலை வணிக்க போறாரு, யாராச்சும் காப்பாத்துக்களே. தற்கொலை வணிக்க போறாரு, ஓடி வாங்களே. ஐயையோ ஐயையோ. ஒர்க் அவுட் ஆகி போச்சு, பார்ட்டி சிக்கிக்கிச்சு. வந்துச்சுங்களா? போய் அண்ணனை காப்பாத்துக்க. என்ன இது? என்ன இதா? என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல? எங்க போறீங்க? என்ன விட்டுருங்க, என்ன தடுக்காதீங்க. என் சீதா போன இடத்துக்கு நானும் போறேன். அண்ணன் பூந்து விளையாடுறாரு. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க, அதனால தான் வந்தேன். சீதான் சொன்னீங்களே, யார் அவங்க? அதுவும் ஒரு பொண்ணு தாங்க, என் காதலிங்க. நாங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சுங்க. அதை சீதாங்க வீட்டுல ஒத்துக்கலீங்க. அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல. சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க. அந்த இடத்துலயே சீதா செத்து போச்சுங்க. நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்சி எஸ்கேப் ஆயிட்டேன். புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க. உங்க கண்ணு எப்படி போச்சு? நான் மரக்கடையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க. இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க. இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க. உங்க கதையை கேட்க ரொம்ப பரிதாபமா இருக்குங்க.
ஆமா இத்தனை நாள் கழிச்சு இப்ப ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? நல்ல கேள்விங்க. சீதா செத்து இன்னைக்கு கூட 1 வருஷம் ஆகுதுங்க. அவன் நினைவு நாள் தான் சாவணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அண்ணே சாக தெரிஞ்சீங்களே நேரம் இந்த பொண்ணு வரலைன்னா உங்க நிலைமை என்னென்ன ஆயிருக்கும். பாசமுள்ள தம்பிங்க, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத, அப்படியே மூச்சை நிறுத்திடுவேன் போ. என்னங்க காதலியோட நினைவுலயே 1 வருஷம் வாழ்ந்துட்டு அவர் நினைவு நாள்லயே வந்து சாக துடிக்கிறீங்களே, அந்த காதலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தாங்க பண்ணிப்பேன். ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூங்க. நான் இங்க இருக்கேங்க. ஆமா இவ்ளோ உயரத்துல இருந்து நீங்க எப்படி குதிச்சீங்க? அதுங்களா, பக்கத்திலேயே பாசமுள்ள ஒரு தம்பி இருந்தானுங்களே எங்கீங்க. அண்ணா நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேனா? வா தம்பி, கரெக்டா இப்படி வாமா, ரைட்டுக்கு வாமா, சரிங்கண்ணா. அப்படியே திரும்பி நில்லு. ஐயோ, இப்படித்தாங்க நாங்களும் குதிச்சோம். என்னங்க இருந்த ஒரு விட்னஸ் க்ளோஸ்ங்க. வாங்க போலாம். எங்க? அச்சோ, ஆத்தி, மனசுல இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டதா இத்தனை நாள் ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்தாரு. என்ன தாழ்ந்த இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி என்ன முறைச்சு பாக்குறீங்க? என்னது, கிட்ட வராதீங்க, சத்தம் போட்டு அம்மாவை கூப்பிட்டுவேன். இது ஏன் செயின்? யார கேட்டு எடுத்த? சொல்லு, கேக்குறான்ல. ஏன் 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 முறைக்கிற? என்ன செயின குடை குடு குடை. இந்தாங்க. ஜடம் ஜடம், உணர்ச்சியே இல்லாத ஜடம், முறமுண்ட. யார சர்வீஸ் சொல்ற? இத பாருங்க, மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இல்ல ஏன் செயின் எடுத்து போற போற போற. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலரும் மலர். தம்பி தம்பி, என்னப்பா? இங்க 67ஆம் நம்பர் வீடு எதுப்பா? இதான்பா. இதானா? ஐயா ஐயா, கொஞ்சம் இப்படி வாங்க. இது 67ஆன்னு பாருங்க. ஆமாய்யா. நல்லா பார்த்து சொல்லுங்க. அட 66. அப்புறம் ஏன்டா 67ன்னு? ஏதோ வெறுப்புல இருந்து சொல்லிட்டேன்பா. வெறுப்புல இருந்தா 66 67 தெரியுமாடா? இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன். 2 செருப்படி வாங்கிக்கிறியா? போடா பேமானி. 67 அடுத்து விடுங்களா ஐயா. ஐயா ஐயா ஐயா. ஓ, இவன் தான் நம்ம மாமனாரா? லல்லல்லா லல்லல்லா. அப்பா இந்தாங்கப்பா பேப்பர். அப்பா, நம்ம ஆள் வந்தாச்சு. ஐயா, அம்மா, ஐயா ஐயா. அப்பா நான் சொன்னேனே, அவர் வந்திருக்காரு. யாரு? இந்த பிளைன் மாப்பிளையா? மாப்பிள நான் தானுங்க. வாங்க உள்ள. எப்படிங்க மாமா உள்ள வருது? இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு 2 ஸ்டெப்ஸ் ரைட்ல போங்க மாப்பிள. எதுக்குங்க? டு வாட் ஐ சே. சரிங்க. என்ன சொல்றீங்க? பின்னாடி போ மேன். பின்னாடிங்களா? ரைட்ல போ. போயிடுங்க. ரைட்டுங்களா? ஐயோ, என்னங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாங்க. தைரியமா வாங்க. என்னங்க எடுத்துனே உங்க அப்பா டம்மு டம்முன்னு சுடுறாரு. துப்பாக்கியால சுட்டு பூட்ட திறக்கிறதா அவருக்கு. என்ன மாப்பிள ரொம்ப பயந்துட்டீங்களா? மாமா, ஸ்லிப் ஆயிடுச்சு, தப்பா நினைக்காதீங்க மாமா. மாமா மாமா. எங்க அப்பா எதையும் தப்பா நினைக்க மாட்டாரு. அப்படிங்களா? அப்ப வாங்க 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 மாப்பிள வாங்க. வர்றேனுங்க மாமா, வர்றேன். உட்காருங்க. சேரே இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்தா தெரியாது. ஒரு கெஸ்ஸுங்க மாமா, கெஸ். கண்ணையா? யார் அந்த கண்ணையன்? சித்தப்பாவா? உட்காருங்க. எங்க அப்படி இல்ல. எங்க எங்க? ஐயோ அம்மா. மாமா, இப்ப எதைங்க மாமா சுட்டீங்க? நீங்க டயர்டா வந்திருப்பீங்கல்ல மாப்பிள, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இளநிய சுட்டேன். கொக்கு சுடுவாங்க, குருவி சுடுவாங்க. நீங்க என்ன மாமா இளநியெல்லாம் சுடுறீங்க? சிரிச்சீங்களா மாமா? இப்போ சிரிச்சீங்களா மாமா? ஆமா, குண்டு இருந்தது சுட்டேன். சுடுங்க சுடுங்க. எனக்கு இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி மாப்பிள. உங்களுக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்திருப்பேன். இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன். தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா. இந்த தோசை சுடுறது, அல்வா சாப்பிடுறதெல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா. உங்க பொண்ணை எனக்கு என்னைக்குங்க மாமா கட்டி கொடுக்க போறீங்க? ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள, கட்டி கொடுத்துறேன். கண்ணையா சீக்கிரம் கொடு மேன். இளநீ சாப்பிடுங்க. மாமா,
என்ன இவன் கையெல்லாம் உருமா கட்டியிருக்கான்? காலையில கணத்துல தண்ணி இறைச்சியான்னு கேட்டேன். இறைச்சேன்னு பொய் சொல்லிட்டான் மாப்ள. அதான் சுட்டேன். ஐயோ, என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான்? நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுட்டுவான் போல் இருக்க. ஓ, என்னங்க மாமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க? நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன் மாப்ள. ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். சுட்டின்டா சாமி. ஏய் நில்லுடி. நேத்து ஏன் நீ தண்ணி எடுக்க வரல? எங்க சின்னம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அது ஏன் என்கிட்ட சொல்லல? மறந்துட்டேன்டி. மறந்துட்டியா? நாளைக்கு மறக்காம ஆளுக்கு 2 வேர்க்கடலை உருண்டை எடுத்துட்டு வர. இப்ப போ. ஏய் ருக்கு, இங்க வாடி. நாங்க இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போனா என்ன அர்த்தம்? புது பொண்ணுல அத முறுக்கிக்கிட்டு போறா. ஏய் செல்வி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? முதல் இரவுல உள்ள போன இவ மறுநாள் மத்தியானம் தான் ரூம விட்டு வெளியில வந்தாளா? அப்படி என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லல. நீ இந்த இடத்தை விட்டு போக முடியாது, தெரிஞ்சுக்க. என் கையில பால் சம்ப கொடுத்து முதலிரவு அறைக்குள்ள தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அதெல்லாம் தான் 100 சினிமால பாத்துருக்கோமே. சினிமால லைட் ஆஃப் பண்றாங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அத மட்டும் சொல்லு போதும். அவரு என்கிட்ட நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், நம்ம முதலிரவை வேற மாதிரி கொண்டாடலான்னு சொன்னாரு. போதும் போதும் நிறுத்திக்க. இதுக்கு மேல நீ சொன்னா எங்க முதலிரவெல்லாம் குழப்பமாயிடும். ஏண்டி, இவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்க இருந்து பிடிச்சாங்க? அது தெரியாதா உனக்கு? பட்டணத்து மாப்பிள்ளையா? அது சரி. இந்த பட்டணத்துக்காரங்களே கொஞ்சம் விவகாரமான ஆளுங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. ஏய் என்னடி சந்தடி சாக்குல எங்க அண்ணனை குத்தி காட்டுற? உங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கு நான் சொன்னது கொஞ்சம் தான். அப்படி என்ன பண்ணிட்டாரு எங்க அண்ணன்? 1 2 நேத்து உங்க அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? நான் குளிச்சுட்டு கொல்லப்புறத்துக்கு வந்தேன். என்ன யாரோ உத்து பாக்குற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா உங்க அண்ணன் என்னையே மறைச்சு பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்புறம் தான் அவர் செயினை நான் மாட்டி இருந்தது என் நினைப்புக்கு வந்தது. அதத்தான் கேட்க வராரு போல இருக்குன்னு நான் செயினை கழட்டி கொடுத்தா, தங்கச்சி விளையாட்டு நீயே எதிரில இருக்கிறப்போ பிசாத்து இந்த தங்க செயின் எதுக்குன்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. விடவே இல்ல தெரியுமா? அப்புறம் அதை விட போன வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? போன வெள்ளிக்கிழமை போங்கடி, எனக்கு வெக்கம். யாரு? நான் தாங்க முனியம்மா. என்ன பண்ற? வீடு திறக்கிறேங்க. பீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது. அது ஒண்ணு இல்லைங்க, பீரோக்குள்ள தூசு இருந்துச்சு, தடுப்பத்தை வச்சு தட்டுனேன். பட்டு புடவை திருடிட்டு இப்படி பச்சையா பொய் சொல்றாளே. முனியம்மா, முனிக்கண்ணே. விடுங்க, உங்க மாப்பிள்ள இருக்காரு. அவனுக்கு தான் கண்ணு தெரியாதப்பா. நீ வா செல்லும். கண்ணு. இந்த ட்ரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க. ஓ, இவ சொல்லி ட்ரெஸ்ஸ கழட்ட மாட்டேங்கிறானா? நீ மட்டும் ராணி மாதிரி தான் இருக்க. ஏண்டா பரதேசி, இதுக்கு முன்னால் நீ ராணிய பார்த்ததே இல்லையாடா? ஏண்டா பண்ணாட, பொய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது, சுற்றுவேன்னு இப்படி கள்ள காதல் திருட்டு லவ்ஸ் நாளேரியா? அவனை இருறா, இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்ணிடுறேன். முனியுமா, என்னங்கய்யா? என்னங்க குசு குசுன்னு சத்தம் கேக்குதே? அது ஒண்ணு இல்லையா, பக்கத்து வீட்டு நாயி உள்ள வந்துருச்சு. நாயே வயசான நாய் மாதிரி தெரியுது. முனியுமா, நாயெல்லாம் நடு வீட்டுக்குள்ள விடக்கூடாது, அடிச்சு துரத்து. இது பழகுன நாய்ங்க, அடிச்சா வெடி வந்து கடிச்சிடும். பெரிய நாயா? அப்ப நீ அடிக்காத, நான் கவனிச்சுக்கிறேன். விட்டனா பாரு இன்னைக்கு. போயிடுங்க. வரட்டாது. கேளுங்க, போங்க. ஐயோ, வேண்டாம். எங்க அந்த நாய்? வேண்டாங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது. வீணா என்கிட்ட தகராறு பண்ணாத. நீ பெரிய மன்னத, உனக்கு மொத்தம் கொடுப்பாங்க. அப்ப மாட்ட தர முடியாது போ. ஏய் கிழவா, என்ன ரொம்ப தான் ஆட்டம் போடுற? ஏய், கிழவேன்னு சொன்ன மாட்ட தர மாட்டேன். யார பார்த்து கிழவேன்னு சொல்ற? அத்தா அத்தா, என்ன அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. இதோ வந்துட்டேன். அத்தா, இந்த கிழவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. ஏய், என்ன இது? என்ன பெருசு? என்ன காப்பாத்துங்கறாங்க? தம்பி, அது என்னன்னா ஏய் கிழவா,
நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எங்க அத்தா கிட்ட நானே சொல்லிக்கிறேன். கேளுங்க அத்தா, ம். என் மாடு இவர் நேரத்துல கொஞ்சம் மேஞ்சிருச்சு. அதுக்கு ஈடா என்ன கல்யாணம் பண்ணிக்கா சொன்னேன். ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு மாட்டை ஓட்டிட்டு போன்னு சொன்னேன். தப்பா? என்ன சொல்றீங்க? ஐயோ, செல்வி செல்வி, நீ ஒண்ணு பண்ணு. என்ன முத்தத்தை கொடுத்துட்டு மாட்டை ஓட்டிட்டு வந்துரு. அத்தா, என்ன இது? நீங்க உதவிக்கு தான் வந்திருக்கீங்கன்னு பார்த்தா இப்படி வில்லங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த கிழவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. இவன் இடத்தை கொடுத்தா மரத்து பிடுங்குவான். தம்பி, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? ஒன்ன என்னால நம்ப முடியாது. பொது ஆள் எங்க அத்தா கையில நீ மாட்ட கொடு, நான் முத்தத்தை கொடுத்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு போறேன். இப்ப சொன்னியே, அது நியாயம். கடைசி ஒரு வழிக்கு வந்துட்ட. அந்த மகமாயிரம் மனசே மாத்திட்டா. தாயே பராசக்தி. போன போது செல்வி முத்தத்தை கொடுத்துரு. ஆமா, போனா போதும் தான் கொடுக்க போறேன். ம். தம்பி, மாட்ட பிடிங்க, முத்தத்தை கொடுமா. அத்தா, மாட்டை கொடுங்க. ஏ கிழவா, அத்தா கிட்ட முத்தத்தை கொடுத்திருக்கேன், கேட்டு வாங்கிக்க. அத்தா, கொடுத்துருங்க. போனா போதும், என்ன பாவம். முத்தமா? டைம் என்ன ஆகுது? 5:30. அப்ப இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. ஏண்டா கிண்டலா? 6 மணி பஸ்ஸுக்கு 6 மணி தான் டிக்கெட் கொடுப்பியா? அண்ணன் துணிமணிலாம் எடுத்துன்னு புறப்படுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படாது? பாருங்கண்ணே, உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுது. எதுக்கு? ஓய், கேக்குறாருல. என்னது? இன்னைக்கு மெட்ராஸ் போறதுக்கு பஸ் டிக்கெட். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை பொதுவா நான் எந்த தகராறுக்கும் போறது இல்ல. இன்னைக்கு போனா ஒழுங்கா மெட்ராஸ் போய் சேருவ. இல்லன்னா யாரா உன்னை அனுப்பிச்சது? சொல்றா. பெரிய இடத்து ஓரம்யா, நான் சொல்ல மாட்டேன். யாரா? சொல்லு. பெரியவர் பேரை சொன்னா இந்த ஊர்ல என்னை வாழ விட மாட்டாங்கய்யா. யாரா அந்த பெரியவர்? சொல்லு. சங்கர பாண்டி ஐயா தான். லட்சுமி, தங்கராசு களத்து மேட்டு போனானே, வந்துட்டானா? இன்னும் வரலீங்க. பெரியப்பா, ஏன் பெரியப்பா என்ன பார்த்த உடனே ஓடி ஒளியறீங்க? நீங்க செஞ்ச காரியம் உங்க மனசு உறுத்துதா? என் மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு விரோதம் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா ஆள் வச்சு அடிப்பீங்களா? அந்த ஆளுங்க என்ன அடிச்சது கூட நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா அடிக்க சொன்னது நீங்க தெரிஞ்சப்போ அதை என்னால தாங்கிக்க முடியல. பெரியப்பா, உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உங்க ஆத்திரம் தீர அடிங்க. இப்படி நடுத்தரவுல 4 பேருக்கு தெரியற மாதிரி ஆள் வச்சு அடிக்காதீங்க. காலம் போன காலத்துல எங்க அண்ணனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ? அண்ணே, பாடியம்மா வா. ஆளை வச்சு அடிச்சதும் இல்லாம அவர் இருக்காரா போயிட்டாரான்னு பாத்துட்டு வர சொன்னாரா உங்க அப்பா? வீணா ஏன் ஆத்திரப்படுற செல்வி? நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அபாண்டமா ஏதாவது பேசாத. அண்ணே, அப்பாவை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவருக்கும் இந்த அடித்தடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எனக்கும் தெரியும் மீனா. அது மட்டும் இல்ல, என்ன யார் ஆள் வச்சு அடிச்சதும் கூட எனக்கு தெரியும். சண்டை போடுற சாக்கிலையாவது பெரியப்பா வந்து பாக்கலான்னு தான் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டேன்.
பெரியப்பா அவர் மனசுல என்ன சேர்த்துக்க கூடாதுன்னு பெரிய பூட்டே போட்டு வச்சிருக்காரு. அந்த பூட்டை உடைக்கணும், அவர் மனசுல இடம் பிடிக்கணும். அதுதான் என் போராட்டமே. நல்லா சொன்னீங்க தம்பி. அதானே பார்த்தேன், எங்க அண்ணன் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. அம்மா சும்மா இருடி, கோவத்துல ஏதோ கத்துவார தவிர குணத்துல தங்கம். அத்தை, அதை என்கிட்ட கொடுங்க. அண்ணனுக்கு நான் ஒத்தடம் கொடுக்குறேன். அம்மா பாத்து போ, வழுக்க போகுது. நான் என்ன இந்த ஆத்துக்கு புதுசாவா வரேன்? ஏன்டி இப்படி பயப்படுற? இப்படி வலிப்புள்ள உங்களை ஏன் ஆத்து பக்கம் குளிக்க கூட்டிட்டு வரீங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? எப்பவும் ஆத்துல தாங்க குளிக்கிறது, ஆனா இந்த மாதிரி இது வரைக்கும் ஆனதே இல்ல. நீங்க யாருன்னு தெரியல, சமயத்துல வந்து தெய்வ மாதிரி எங்க அம்மாவை காப்பாத்துனீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க. இதை ஏன் யாரோ எவரோ நினைக்கிறீங்க? கூட பிறந்தவனா நினைச்சுங்க. அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா, நான் கூட வரட்டுமா? நானே கூட்டிட்டு போயிடுறேங்க. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் கூட்டிட்டு போங்க. என்ன புள்ளப்பாணி, குளிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லத்த, குளிச்சுட்டு வரும்போது ஒரு அம்மாவுக்கு காக்கா வலிப்பு வந்து ஆத்திரம் விழுந்துட்டாங்க. அவங்கள காப்பாத்திட்டு வரதுக்கு நேரமாச்சு. என்னத்த என்ன யோசிக்கிறீங்க? அந்த அம்மா கூட ஒரு பொண்ணு இருந்துச்சா? ஆமா. சரிதான். அப்ப நீ சிவகாமி தான் காப்பாத்திருக்க. யார தந்த சிவகாமி? நீ ஊருக்கு வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கே, ஏன் நம்ம சொந்தக்காரங்க யாருமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதுக்கு காரணமே நீ காப்பாத்தின அந்த சிவகாமி தான்ப்பா. என்னத்த சொல்றீங்க? ஆமாப்பா, நியாயமா அந்த சிவகாமி தான் உனக்கு அம்மாவா இருந்திருக்க வேண்டியவ. அம்மாவா? என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்துல எங்க எல்லாருக்கும் மூத்த அக்கா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களோட மூத்த பொண்ணு தான் சிவகாமி. சங்கரபாண்டி அண்ணன் வீட்டுல ஒட்டிட்டு இருக்கானே ரத்னம், அவன் தான் அவளோட தம்பி. ஒரு கார் விபத்துல எங்க பெரிய அக்காவும் அவ புருஷனும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிவகாமியும் அவன் தம்பியும் வளர்க்குற பொறுப்பை எங்க பெரிய அண்ணன் சங்கரபாண்டி ஏத்துக்கிட்டார். அப்ப உங்க அப்பா போலீஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் படிப்பு முடிஞ்சதும் சிவகாமி அவருக்கு கல்யாணம் பண்ணி தர எங்க பெரிய அண்ணன் முடிவு செஞ்சார். பெரியவங்க சம்மதத்தோட கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சாங்க. அண்ணே, நீ சிவகாமியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, இப்ப பார்த்த சந்துடுவ. ஏற்கனவே உறவு முறை, கல்யாணத்துக்கு பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. அந்த உரிமையில எங்க அண்ணன் சவுந்தரபாண்டியும் சிவகாமியும் நெருங்கி பழகினத ஊர்ல யாருமே தப்பா எடுத்துக்கல. ஆனா அவங்க இப்படி அடிக்கடி சந்திச்சுக்கிட்டது எங்க தலையில பெரிய இடியா வந்து விழ போகுது இங்க யாருக்குமே தெரியாம போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு இதெல்லாம் தப்பே இல்லை.
எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என் தலையில ஒரு காக்கா வலிப்பு காரை கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? என்னன்னு சொல்றீங்க? பின்ன சிவகாமிக்கு காக்கா வலிப்பு இருக்கிற உண்மையா ஏன் கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? சவுந்தரபாண்டி, மறைக்கிற அளவுக்கு அது ஒரு வியாதியே இல்லப்பா. அத ஒரு குறையா வச்சு சிவகாமியை ஒதுக்கிறாத. தாய்மாம நீயே அவளை கட்டிக்கலன்னா அடுத்தவ எப்படிப்பா கட்டிக்குவான்? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் சிவகாமி என்னால கட்டிக்க முடியாது. சிவகாமியை நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சவுந்தரபாண்டியனை சொன்னப்ப நாங்க யாருமே அதை பொருட்படுத்தல. கல்யாண வேலையை மும்முரமா பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா விதி வேற விதமா வேலை செஞ்சிருச்சுப்பா. என்னடா சொல்ற? நான் சொல்றது நெசந்தாங்க. உங்க தம்பி யாரோ இன்ஸ்பெக்டர் பொண்ணா கட்டிக்க போறாராம். நாளை காலைல திருநெல்வேலியில கல்யாணங்க. சிவகாமி, 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 என்னமாச்சு? சிவகாமி, 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 சிவகாமி. என்னம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இவனை விட்டா வேற மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானா என்ன? அவன் போனா போட்டுமா. அவனை விட 100 மடங்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறேம்மா. அண்ணா ஒரு நிமிஷம். என்னம்மா? கொஞ்சம் இப்படி வாங்கண்ணே. லட்சுமி பாத்துக்க. என்னம்மா? அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி விஷயம் சாதாரணமானது இல்லைன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்க கூடாதெல்லாம் சிவகாமி வாழ்க்கையில் நடந்துருச்சு. என்னம்மா சொல்ற? அண்ணன் சும்மா போல அவ வாழ்க்கையில நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டான். அவள அண்ணனுக்கு தானே நம்ம கட்டி வைக்கணும், வேற வழியே இல்ல. சவுந்தரபாண்டி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பெரிய நாட்களை திரட்டிக்கிட்டு வண்டி கட்டிட்டு போனாரு. வந்திருக்கிற எல்லாரையும் மண்டபத்தை விட்டு வெளியே தெளி கதவு முடுங்க. போங்க சார். நீங்க மந்தம் சொல்லுங்க. யாருக்கும் தலை வணங்காத எங்க அண்ணன் தலை குனிஞ்சது அன்னைக்குதான். தன் தம்பி பெரிய ஆளானா தனக்கு கௌரவம் அவனை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சாரு. ஆனா அவனும் எங்க அண்ணனை போலீஸ் லைன்ல ஏத்திட்டு புது பொண்டாட்டியோட போயிட்டான். இப்ப சொல்லுப்பா, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போனவரோட வாரிசான உன்னை எப்படி எங்க அண்ணன் சங்கரபாண்டி ஏத்துக்குவாரு? தெரியுமா? பாப்பா பெரியப்பா இல்ல, பூஜையில இருக்காரு. பெரியப்பா. பெரியப்பா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் நான் உங்க வாசப்படி ஏறி வந்திருக்கேன். எங்க அப்பா பண்ண கொடுமையை அத்தை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா நீங்க என்ன இந்த ஊர்ல விட்டு வச்சது பெருசு நான் நினைக்கிறேன். தங்கச்சியோட கல்யாண பத்திரிக்கை நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் தங்கச்சிக்கு வேணும். அதனாலதான் அந்த பத்திரிக்கை வைக்கிறேன். இப்ப நான் ஊருக்கு போறேன். ஆனா நீங்க, அம்மா, தங்கச்சி, தம்பி, அத்தை எல்லாம் சொந்தமா எனக்கு வேணும். உங்களை எல்லாம் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது பெரியப்பா. நான் இப்ப போறேன். திரும்ப வந்து இங்கதான் இருப்பேன். அப்பா, ஐயோ அப்பா வராரு. அப்பா அப்பப்பா முதுகு போச்சுரா சாமி. அப்பா எத்தனை மிலிட்டரி நெஞ்ச நிமித்திட்டு நடப்பா. உலக்கையில ஒரு அடி வாங்கணும்னு ஔவையார் ரேஞ்சுக்கு வளைஞ்சிட்டானே. அப்பா அம்மா அம்மா அப்பாடி. யாரு மாமாவா? ஆமா மாப்பிள. சாப்பிடுங்க மாமா. வாய் கீழே இருக்கு மாப்பிள. இறைவன் படைப்புல இப்படி ஒரு அதிசயமா? ரேகா, உங்க அப்பாவுக்கு வாய் கீழையா இருக்கு. ஐயோ, அதை பார்க்க முடியாத கபோதி ஆயிட்டேன் நான். எனக்கும் வாய் மேலதான் இருந்தது மாப்பிள. அது எப்படிங்க மாமா கீழே வந்தது? நீங்க அடிச்ச அடியில இப்படி ஆயிட்டேன் என்ன மாப்பிள. மன்னிச்சிருங்க மாமா. பக்கத்து வீட்டு சொரி நாயின்னு நினைச்சு நான் அடிச்சிட்டேன். அப்பா, நான் போய் குளிச்சிட்டு வரேன். நீங்க கிச்சனுக்கு போய் வேலைக்காரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாமா, கிச்சனுக்கா போறீங்க? ஆமா மாப்பிள. எனி ஹெல்ப்? நான் வரட்டுமா? வானா மாப்பிள, நான் கிச்சன் பக்கமே போல. வட்ட அடி போதும்டா சாமி.
ரேகா ரேகா என்னங்க கதவை மூடிட்டு குளிமா. நான் கதவை மூடலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு, மூடும் போது கேட்கலையே, அதான். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். எனி ஹெல்ப்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சோப் போடுறதுக்கெல்லாம் தாலி கட்ட சொல்றாடா. ஆமா, இந்த விரல எல்லாம் துணி சுத்திட்டு ஒரு வேலைக்காரன் இருந்தானே, அந்த ஆளு இப்ப எங்க? அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான், வர லேட் ஆகும். ஆமா, அவனே எது கேக்குறீங்க? எனக்கு தேங்காய் திங்கணும்னு ஆசையா இருக்கு, அத உடைச்சு கொடுக்கணும், அதான் கேட்டேன். பக்கத்துலயே அம்மிக்கல் இருக்கு, அதுல உடைச்சு சாப்பிடுங்க. அம்மிக்கல் வேண்டாம், அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான கல் இருக்கு, அதுலயே நான் உடைச்சுக்கிறேன். எனக்கு கல்லு கிடைச்சிருச்சு. கல்யாணி, எனக்குன்னு நீ விட்டுட்டு போன 2 உறவுல பொண்ணு பிரிஞ்சு போயிடுச்சு. இனி எனக்குன்னு இருக்கிறது உன்னோட நினைப்போம், சிவாவோட உறவும் தான். அப்பா, நான் புறப்படுறேன். எங்க சிவா பெட்டுப்படி கூட கிளம்பிட்ட? நான் என் அம்மா கிட்ட போறேன். என்ன சொல்ற? என் அம்மாவையும் உங்களுக்கு தெரியாத என் உடம்பிறப்பு கண்ணம்மாவையும் பார்க்க நான் கருங்குளத்துக்கு போறேன்னு சொல்றேன். தங்கச்சி கல்யாண பத்திரிகை தரத்துக்காக நான் பெங்களூர் போறேன்னு சொன்னேனே, நான் போனது பெங்களூருக்கு இல்ல, உங்க ஊருக்கு கருங்குளத்துக்குப்பா. அப்படி போன இடத்துலதான் நமக்கு ஒரு ஊரே சொந்தம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க சுயநலத்துக்காக அவங்க அத்தனை பேரும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்போ செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடதான் இப்ப நான் அங்க போறப்பா. உங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நான் தான். அம்மா போட்டு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்களே, அந்த ஒரே சொந்தமும் உங்களை விட்டுட்டு போகுது. அப்பா, நீங்க உடச்செறிஞ்சிட்டு வந்த சொந்தங்களை ஒண்ணு சேர்க்கதான் இப்ப நான் போறேன். என்னைக்கு உங்க மகளை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ சொந்தங்களே வேணான்னு எந்த கருங்குளத்தை உதறிட்டு வந்தீங்களோ அந்த கருங்குளத்துக்கு வாங்க, அங்க பாக்குறேன். வரப்பா. எங்க என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? இந்த கேள்வியை நான் தாமா கேட்கணும். எனக்கு தான் கண்ணு தெரியாது, நீ என்ன கைவிட்டுற மாட்டிய? எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன? உங்க தோல்ல சாஞ்சபடியே உயிர் போயிடும். ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு. ஏங்க என்ன ஜெயில தள்ளாம நீ விட மாட்டியா? என்ன சொல்றீங்க? பின்ன ஒரு டெட் பாடிய தோல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா ஒரு மனுஷன் அலைஞ்சானா போலீஸ்காரங்க கண்டா விடுவானா? முட்டி முட்டி பேத்தற மாட்டான். நீங்க ஒரு கள்ள. இல்லை இல்லை. இந்த பக்கம் வாங்க. அழகண்ணே. யாரு? யாரா? நான் தானே சிவா. எந்த சிவா? எந்த சிவாவா? அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாதா? தெரியாதுன்னா விடுங்க, ஏன் அதை சும்மா நோண்டுறீங்க? அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு. கழுகு கொத்திட்டு போயிடுச்சா? எப்போ? போன வருஷம். போன வருஷம்? போன வாரம் நான் அவர் கூட தான். ஐயோ சிவா, நீயா? என் உயிர் நண்பா வந்துட்டியா? என் உயிர் நண்பமா, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு, எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு. அப்படித்தானே? அதையே கீப் அப் பண்ணிக்கமா. ரேகா, என்னங்க? நீ வீட்டுக்கு போமா. ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பர் வந்திருக்காரு, நான் நிறைய பேசிட்டு வரேன். போமா. என்னன்னு? அட அதெல்லாம் எனக்கு கண்ணு தெரியாது. நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க? நண்பர் கூட்டிட்டு வந்து விடுவாரு. நீ அப்படியே திரும்பி பார்க்காம போயிருமா? ஏன்னு? எவ்வளவு நேரம் தான் முடிய மேல வச்சுட்டு குருடன் ஆயிட் பண்றது? கஷ்டமா இருக்குப்பா. என்ன? That is blind love. பெரிய ஸ்டோரி அது. வா சொல்றேன். சிவா, இவ ஒரு மிலிட்டரிக்காரன் பொண்ணு. இவ ஒரு குருடனை தான் கட்டிக்குவேன்னு லட்சியத்தோட வாழ்றா. அதனால நான் குருடனா நடிச்சிட்டு இருக்கேன். குருடனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ என்னைக்காச்சும் குருடனா நடிச்சிருக்கிறியா?
ஐயோ, என்ன இந்த பொண்ணு வராளே, இவகிட்ட மாட்டின பிச்சு எரிஞ்சிருவாளே. இந்த ஒண்ணுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காது. எவ்வளவு அழகான பொண்ணு, உன்னையே சுத்தி சுத்தி வர்றா. அவளை அப்படியே கட்டி அணைச்சுக்க வேண்டாம், அதை விட்டுட்டு ஓடி ஓடிறியாப்பா. இப்பதானே நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வாங்க போய் ஒளிச்சுக்கோ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது? வாங்கன்னு என்ன நல்லா அணைச்சுக்கோ. இவ கும்பிடுற ரேஞ்ச பார்த்தா இப்பத்திக்கு நம்ம இந்த இடத்தை விட்டு போக முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. காலையில டிபன் சாப்பிடலாமா? ஐயனாரப்பா, நாள் தவறாம நான் உனக்கு விளக்கேத்துறேன், சூடம் கொடுத்துறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? என் வேண்டுதலை நீ நிறைவேற்றவே மாட்டேங்கிறியே. ஆமா, நான் எண்ணெயும் 10 பைசா கற்பூரத்தை வாங்கி கொளுத்திட்டு இஷ்டத்துக்கு வேண்டிக்கிறீங்க, அதை நாங்க நிறைவேற்றி வைக்கணுமா? ஐயனாரப்பா, இது நிஜமா? இப்ப நீதான் என்கிட்ட பேசுனியா? பின்ன வாடகைக்கு ஆள் பிடிச்சு வந்து பேசுறமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஐயனாரப்பனே நேர்ல பேசுறதுன்னா சும்மாவா? பெண்ணே, உன் நேரத்தை வீணாக்காதே, வேண்டுதலை கூறு. என்ன ஐயனாரப்பா, குரல் மாறிடுச்சு? நான் பல குரல் மன்னன், முதலில் உன் குறையை கூறு. என்ன ஐயனாரப்பா, புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? தினம் நான் என் வேண்டுதலை சொல்லிக்கிட்டே இருக்கேனே, இத்தனை நாள் நீ அதை கேட்கவே இல்லையா? அடா, ஐயனார் மறுபடியும் கேட்க ஆசைப்படுறாரு, சொல்லமா. இது எப்படி இருக்க? செதுக்கி வச்ச செப்பு சிலையாட்ட இருக்கான்னு இந்த ஊரே சொல்லுது. யார பத்தி? என்ன பத்திதான். ஆனா ஊர் சொல்ல என்ன பிரயோஜனம்? ஊருக்கு போயிருக்கிற என் மாமா மகன்ல சொல்லணும். அவருக்கு ஒருவேளை பொய் சொல்ல பிடிக்கலையோ என்னமோ. அப்படி பொய் சொல்லாதவரா இருந்தா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பட்னம் போனவரு ஏன் இன்னும் வரல? கவலையே படாத, கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. சரியா சொல்ல போனா இன்னும் 10 நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பாரு. அட, குறுக்க நடந்து போனா அவ்வளவு நேரம் தான் பாக்க. ஐயனாரப்பா, நீதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். ஓ மாமா மகன் ஊருக்கு வருவா, ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா 2 பேருக்கும் கல்யாணம் பொருத்தம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி போடு. உன் கோயில 3 சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உன்கிட்ட வரத்தை வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இது வேறையாமா? கிளம்புங்க. அட பையன், பையன். ஓடு ஓடு. ஓடுங்க. அத்தே, ஏலம் போடுறது விட மாட்டியா? வாப்பா சிவா, வா அழகு. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? நல்லா நடந்துச்சு. நீங்க எல்லாம் இல்லங்கிற குறைதான். நாங்கெல்லாம் இல்லன்னா என்னப்பா, கல்யாணம் நல்லபடியா நடந்தது, அதுவே எனக்கு சந்தோஷம். இருங்க, காப்பி தண்ணி கொண்டாறேன். பல வீட்டுல காப்பிய தண்ணியா குடுக்கறதுனால தான் குழப்பமே. செல்வி, உன் ஐயனார் கோயில் கால் மேல படுதுப்பா. சரி சரி செல்வி, ஊர்ல இருந்து உன் மாமா மகன் வந்திருக்காரு, பாக்காமலே போற. இவரை எதுக்கு நான் பாக்கணும்? பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் வரேன். என்னப்பா சொல்றப்பா? நம்ம ஐயனாரா நடிச்சது ஒர்க் அவுட் ஆகி போச்சா? நாளையில இருந்து ஒரு பெரிய உண்டியலா வச்சு குறி சொல்ல வேண்டியதுதான். என்ன சாராயம் குடிக்க கத்துக்கணும், அது ஆல்ரெடி எனக்கு தெரியும். சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும், அது உனக்கு தெரியுமா? இது என்ன கத்துக்கிறது? வாயில் வச்சுக்கிட்டா குப்பு குப்புன்னு போக வந்துட்டு போகுது. ஆமா செல்வி, நீ யார பாத்துட்டு வர்ற? எங்க குலதெய்வ ஐயனார் அப்பனை தான் பாத்துட்டு வரேன். அவர் தான் சொன்னாரு, இன்னைக்கு உன் மாமா மகன் வந்துருவாரு, கூடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்னு. இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா? அப்படி அவர் சொல்லலையாம? சொன்னாராம? என்னையா செய்ய சொல்ற? உன் கூட வந்ததே தப்புப்பா. என்கிட்ட ஐயனார் அப்பன் தெளிவா சொல்லிட்டாரு, உங்களுக்கு எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு. என்னது, எனக்கு உனக்கு கல்யாணம் ஐயனார் சொன்னாரா? ஆமா. அடேங்க அப்பா, அண்ட புழுகு ஆகாச புழுகு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் தாண்டிருச்சப்பா இந்த ஐயனார் அப்பன் புழுகு. நான் ஏன் புழுகணும்? அப்ப ஐயனார் அப்பன் புழுகுனாரா? சேச்சே, அவர் வாக்கு சத்திய வாக்கு. இல்லன்னா அவர் சொன்ன மாதிரியே இவர் வந்திருப்பாரா? இவரை பார்த்ததும் தான் எனக்கு ஐயனார் அப்பன் மேலேயே நம்பிக்கை வந்தது. அப்ப கடவுளே சொன்னாலும் நீங்க எல்லாம் நடந்தா தான் நம்புவீங்க. என்ன உலகமடா இது? ஆமா, இந்த ஐயனார் அதான் சொன்னாரா இல்ல வேற? அது ஐயனார் அப்பன் ரகசியம், வெளியில சொல்லக்கூடாது. அப்ப உள்ள வர்ற சொல்ல. அண்ணே, என்ன ரேகா, சூப் தீந்து போச்சா? அப்பா வராரு. எங்க மாப்பிள,
வாங்க மாமா. நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்லை மாப்பிள. கண்ணு தெரியாதுங்க மாமா, கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுங்க மாமா. நான் அத சொல்லல மாப்பிள. வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க. நல்ல காலம் வேலைக்காரன் மண்டையோட போச்சு. அவன் மண்டைய போட்டிருந்தான்னா அவன் மண்டையை போட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்ல மாமா. ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் உசுரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா. என்னது? உங்க கண்ணுல படாம தப்ப முடியாதா? ஆட, கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்லக்கூடாதா மாமா? என்ன ஊர்ரா இது? அப்பா நீங்க சும்மா இருங்க. இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கோம். எடுத்து சொல்லு ரேகா. என் கருப்பை காப்பாத்தின சுந்தர புருஷன் பா இவன். டேய், நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல, நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன். அது மட்டும் நடக்காதுங்க மாமா. இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா? மாமா, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேனுங்க மாமா. இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள. நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன். என்ன? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க 2 பேருக்கு கல்யாணம். அப்பா, வந்த பிரச்சனை முடிஞ்சுதுடா சாமி. மாப்பிள என்ன செகண்டரியில் ஸ்டார்டிங்கா? மாப்பிள மாப்பிள மாமா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்பிள. என்ன தெரியலையா? டேய், நானே 2 கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்கேன். உன்னை எப்படா தெரிஞ்சுக்கிறது? என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல? நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா, மலேசியா வாசுதேவனா? குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான்? மாப்பிள, உங்க பழைய காதலி சீதாவோட பழைய அப்பே நான். நீங்களும் என் பொண்ணு சீதாவும் தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதித்தீங்க. என் பொண்ணு செத்துட்டா, நீங்க பொழைச்சிட்டீங்க மாப்பிள. டேய் டேய், உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சாளறியா? ஏதாவது ஒண்ணு சொல்றான். ஐயோ, பழைய கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்பிள? டேய், டோன்ட் கிரை. பண்ணாட, நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. என்ன மாப்பிள, நீங்க சொன்ன கதையே இந்த ஆளு சொல்றாரு? ஐயோ, நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவம் மாமா. அதைத்தானே மாப்பிள நானும் சொல்ல வந்தேன். டேய், சைடுல நுழையாதடா. அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது? நீங்க எதையோ சொல்றீங்க. இவனை சுடுங்க மாமா. மாப்பிள, அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி. இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்கேன் மாப்பிள. இவன் சேர்த்து வைக்கவில்லை, சோத்துக்கு வந்திருக்கான். அடிச்சு துரத்துங்க. என்னங்க, அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. ஆமா. நம்மளோடயே இருக்கட்டுங்க. என் பொண்ணு ரேகா சொல்றதுதான் கரெக்ட் மாப்பிள. நீ கூட்டு போ மாறு உள்ள. நீங்க போங்க போங்க. சரிப்பா, வாங்க போலாம். என்னது பெரிய பாவா? டேய், ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடன் தாண்டா நுழையிறது? மிலிட்டரியே தாங்காதுடா. இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க? புதுசா விருந்தாளி வந்திருக்காருல்ல, சந்தோஷத்துல சுட்டேன். அட பண்ணாட பரதேசி போயிடலாம். எதுக்கு சுடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? டேய் அழகு, புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு. இதனால என்னென்ன ஆக போகுதோ? அத்தே என்னப்பா? அத்தே, நீங்க அம்மாவை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு அவங்க ஞாபகமாவே இருக்கு. அவங்களை பார்க்கணும். அப்பா செஞ்ச தப்புக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்களுக்கு ஆதரவா அவங்க கூடவே இருக்கணும்னு என் மனசுக்குள்ள தோணுது. ஆனா அவங்க என்ன ஏத்துக்குவாங்களோ மாட்டாங்களோன்னு தயக்கமாவும் இருக்கு. என்னப்பா நீ? உன்னை புள்ளையா ஏத்துக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். காலையில சிவகாமி பார்த்து பேசுவோம். இப்ப நீ நிம்மதியா தூங்கு. சிவா, உரிமையோட வீட்டுக்குள்ள வர வேண்டிய நீ ஏன் இப்படி வெளியிலே நின்னுட்டு இருக்க? இதுவே உன்னை பெத்த அம்மாவா இருந்தா இப்படி இருப்பியா? அப்போ நீ என்ன வேத்து மனுஷியா தானே பாக்குற? ஐயோ, சத்தியமா அப்படி இல்லைங்க. எல்லா தப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு மகனை ஏத்துக்கிறவதான் தாய்ங்கிறத புரிஞ்சுக்கிற பக்கம் எனக்கு இல்லாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பா இது? உரிமையோட நீ வீட்டுக்குள்ள வரலையேங்கிற ஆதங்கத்துல என்னென்னமோ பேசிட்ட. உள்ள வாப்பா. சரிம்மா. அம்மா உன் பிள்ளையும் சேர்ந்ததும் என்ன மறந்துட்டீங்களா? ஐயோ, என்னத்தை எப்படி சொல்றீங்க? உங்களை எப்படி மறக்க முடியும்? வாங்க. இருக்கட்டும்பா, உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். நான் வரேன். வரமா சிவகாமி, வரமா. அன்னைக்கு அம்மாவை ஆத்துல இருந்து காப்பாத்தும் போது கூட பிறந்தவனா நினைச்சுக்கன்னு சொன்னீங்க. அந்த நினைப்பே இப்ப நெசமாயிடுச்சு. என்ன டேபிள்ல ஒன்னையும் காணோம்? இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? டேய், உன் வேலையை பாருடா. பெரியப்பா, இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன், மட்டன், முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன். சாப்பிடுங்க. டேய், தொடாதடா. உன் மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், உப்புரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி. மறந்துட்டியாடா?
அப்படி ஒண்ணும் நான் சத்தியம் பண்ணதா நினைப்பில்லையே. அப்ப இவன் என் மாமனார் இல்ல டூ போடுற அடிச்சு துரத்துங்க. ஐயோ, மாப்பிள அடிச்சு துரத்துங்க. மன்னிச்சிருங்க. நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணியா? ஆமா. அப்ப நீ என் மாமனார் தான். வேடாத கீழே. ரேகா அதையில எடுத்தீங்க வை. வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு ஊத்து. ஏண்டா நக்கலா? இருடா வச்சுக்கிற. என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு? இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? ஒரு கெஸ்ட் தானே மாமா. என்ன மாமா சத்தம்? கையை குத்தி பிடிங்க மாப்பிள. ஆடடா, நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன். உன் கை எதுக்கு மாமா இங்க வந்தது? கஞ்சி குடிக்க கரண்டி எடுத்தேன். ஆடங்க ஒக்கா மவன, நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா? எங்க ஊர்ல சட்டியில தான் குடிப்பேன். அதையே செய்யண்டா. என்ன மாப்பிள சாப்பிடுறீங்களா? இன்னும் இல்லைங்க மாமா. என் மக மாதிரி. வேலைக்காரியா மாமா? இந்த ஆளு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு. இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்ன காதுக்குள்ளேயே வாயை விட்டுக்கிறானுங்க. ரேகா வாம்மா, மாப்பிள வெயிட் பண்றாருல. இந்தாங்க சிக்கன் டிக்கா. ஏண்டா பீஸ் போன பல்புகளா? நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா? மாமா நீங்க டிக்கா சாப்பிடல மாமா. எனக்கு வேணாம் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா, ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா. இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா. ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா. நீங்க தான் மாப்பிள சாப்பிடணும். சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க. ஏன்னா வீட்டு வாசல் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? இறங்கி உள்ள வர வேண்டியதானே? நான் உள்ள வர்றதுக்காக ஒண்ணுங்க வரல. வீட்டுக்குள்ள ஒருத்தனை சேர்த்து வச்சிருக்கிய, அவனை வெளியே அனுப்புறதுக்காக வந்திருக்க. யார கேட்டு நீ அவனை வீட்டுக்குள்ள சேர்த்த? என் பையனை என் வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு நான் யார கேட்கணும்? உன் தம்பி என்ன கேட்கணும். ஏன்னா அது இன்னைக்கு வந்த புது உறவு. நான் உன் கூட பிறந்த பொறப்பு. கூட பிறந்தவனா? அப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அப்பம் பிற உரிமையோட சொல்ல முடியாத ஒரே காரணத்துக்காக கழுத்துல தாலி ஏறாம நிக்கிறாளே என் பொண்ணு. அவ கழுத்துல ஒரு மந்த கைத்தை கட்டி இருந்தீனா நீ என் கூட பிறந்த பொறப்பு. நான் கட்டிக்கிட்டாலும் பின்னால வர சந்ததி சங்கடப்படுங்கிற காரணத்தை சொல்லி என் மகளை கட்டிக்கிறத தட்டி கைத்த நீ என் கூட பிறந்த பொறப்பு. அந்த உறவெல்லாம் எப்பவோ செத்து போச்சுடா. நீ பேசுவ. உனக்கு புது உறவு வந்த தைரியம் உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இது நிலைக்குதுன்னு. என்னண்ணே வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா, நீ எங்க இவ்வளவு தூரம்? நான் உங்களதான் பார்க்க வந்தேன். சரி வா, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுவோம். வேணாம் வேணாம், இப்படியே பேசிட்டு அட, போலாம். ஒரு 5 நிமிஷம் உள்ள உட்கார்ந்து பேசுவோம். வேணாம். என்ன நம்ம வீட்டை கண்டா எல்லாம் மிரள்றீங்க? சரி வா. அழகுண்ணே, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நான் சிவா தானே தனியா பார்க்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இங்க பார், எல்லா விஷயங்களுக்கும் நேர் வழி ஒண்ணுதான். ஆனா ஷார்ட்கட் எக்கச்சக்கம். நீ சிவாவை பார்க்கணும், அவ்வளவுதானே. கூரை பிரிச்சுட்டு உள்ள குதிச்சிரு. ஊரையை பிரிச்சு இறங்கிறதுக்கு எங்க காதல் என்ன திருட்டு காதலா? இங்க பாரு, காதல்ல திருட்டு காதல், குருட்டு காதல், நல்ல காதல், கெட்ட காதல் எல்லாம் கிடையாது. எல்லா காதலும் ஒண்ணுதான். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உன் கை விட்டு போயிடும். அப்புறம் உங்க காதலை என்னால கூட காப்பாற்ற முடியாது. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. சிவகாமி அம்மா வீட்டு கூரைக்கு ஆபத்து. சிவா, என்னப்பா தாவணி மோகினி உத்தரம். மேல ஒண்ணு இல்லையேப்பா. மேல ஒண்ணு இல்லையே. நான்பா புது இடம் இல்ல, அதான் பயந்துருக்காரு. ரொம்ப பயமா இருந்தா வெளியில வேணா படுத்துக்கிறியாப்பா? பயமாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க போய் தூங்க தூங்க. சரிப்பா தூங்க. வாமா. ஐயோ, என்னது கனவா?
காக்க கடவேல் காக்க நோக்க நோக்க நொடி நோக்க. இதெல்லாம் சொல்லி என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. ஏய் செல்வி நீயா? ஜொஜோ. என்ன என்ன செல்வி இது? உண்மையை சொல்லுங்க. எனக்கு பயந்துகிட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்தீங்க. அப்படிதான் வச்சுக்கேன். நீங்க எங்க போனாலும் சரி, நான் உங்களை விட மாட்டேன். நீ இங்க இருந்து மரியாதையே போகலனா நான் சத்தம் போட்டு ஊரை கூட்டுறேன். கூப்பிடுங்க. அப்பதானே அவங்களையே சாட்சியா வச்சு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும். செல்வி செல்வி செல்வி, ஏன் செல்வி இப்படி நடுராத்திரியில என்ன படுத்துற? தூக்கம் வர மாட்டேங்குதே. என் கண்ணுக்குள்ளேயே நீங்க இருக்கிறதுனால கண்ணை மூடவே முடியலையே. செல்வி இங்க போ. போறேன். ஒரே ஒரு முத்தம் கொடுங்க, போடுறேன். முத்தமா? நானா? முடியாது. நோ நோ, கோ கோ கோ. சரி, அப்ப நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறேன். வேணாம். என்ன தவிக்கப்படுறீங்க? நான் தானே கொடுக்குறேன்னு சொல்றேன். குட் மார்னிங் சார். பாப்பா முத்து உட்காரு. என்ன உன் ஃப்ரெண்டு சிவாவோட பர்த்டேக்கு வாழ்த்து சொல்ல வந்தியா? இந்த ஸ்வீட் எடுத்துக்க. தேங்க்யூ சார். எங்க சார் சிவா? சிவா 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 ஊர்ல இல்லப்பா. ஊர்ல இல்லையா? அவன் சொந்த ஊருக்கு போயிருக்கான். என்ன சார் சிவா ஊர்ல இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஸ்வீட்ல பண்ணி அமக்கலப்படுத்திருக்கீங்க? அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் என் பையன் தானப்பா. சாரி சார், உங்களை வீணா டிஸ்டர்ப் நோ பண்ண. நோ நோ நாட் அட் ஆல். முத்து, எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட் ஒரு மீட்டிங் இருக்கு. யூ ரிலாக்ஸ் ஹியர். நான் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். ஓகே? இல்ல சார், கொஞ்சம் வேலை இருக்கு. ஆர் யூ ஷூர்? ஆமாங்க. ஓகே வரேன் சார். என்ன மிஸ்டர் சவுந்தரபாண்டியன், திருநெல்வேலிக்கா டிரான்ஸ்பர் கேக்குறீங்க? எஸ் சார். ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களை மாதிரி எஃபிஷியன்ட் ஆபீசர் அங்க போறது டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது. ஆல்ரைட், ஐ வில் லுக் இன்டு இட். தேங்க் யூ சார். மாப்பிள வசமா மாட்டிக்கிட்டாரு. கூப்பிடுங்க மிலிட்டரி. மாப்பிள வாங்க மாப்பிள. மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஆமா மாப்பிள, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்ல, ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா. அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்பிள. அட பாவீங்களா, என்ன போட்டு தொடர்னே முடிவு பண்ணிட்டீங்களா? கற்பூர தட்டை பார்த்து ஏன் மாப்பிள பம்மறீங்க? போய் தொட்டு கும்பிடுங்க. நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா? முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்பிள. ஆமா போங்க. இப்ப பாருங்க. பாத்தீங்களா, அண்ணி தெரியுது மிலிட்டரி உனக்கு. மாட்டினா மாப்பிள, எது கற்பூர தட்டை தட்டி விட்டீங்க? நான் பெரியார் பக்தன், எனக்கு சாமி கும்பிடுறது பிடிக்காது. என் முன்னால் தட்டை காட்டினா நான் எப்படி கும்பிடுவேன்? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாமா. டாடி, இன்னுமா உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் தீரல? இனிமே டெஸ்ட் ஏதாவது வச்சீங்க, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். நேத்து செல்லத்தாய் தள்ளிட்டு போயிட்டேன்ல. அப்பா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இதுதான நல்ல சந்தர்ப்பம். நீ என் கல்யாணத்தை பேசி முடிச்சிடற. நல்லா இருக்க. உன் பிரச்சனை நான் போய் பேசுவேன், என் பிரச்சனை யார் பேசுறது? உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு தான்டா பிரச்சனை. விட்டா செல்விய பட்டணத்துக்காரன் தட்டிட்டு போறவனு பயமா இருக்குடா. டேக்கண்ணா, என் கல்யாணத்தை பேசி முடிறா. உன் கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன்டா. அந்த முத்துக்கருப்பன் கணக்கு பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம பண்ணையில வேலை பாக்குறானே மாரிமுத்து, அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. என்னடா இது காளமாடு கண்ணு போட்ட மாதிரி அதிசயமா சொல்ற? அது இல்ல மாமா, அவனுக்கு வயசு 18 தான் ஆகுது. அதுக்குள்ள கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம தங்கராசுக்கு வர்ற மார்ச் வந்தா 28 ஆக போகுது. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? இல்ல, தங்கராசுக்கும் செல்விக்கும் பரிசுத்த போட்டு இப்பவே நிச்சயம் அட பண்ணிடலாம். அறிவு கெட்டவன, கல்யாண வயசுல தங்கச்சி வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு என்னடா அவசரம்? முதல்ல மீனா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாப்போம். அப்பா சொல்றதுதான் சரி. வர முகூர்த்தத்திலேயே தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். மாப்பிள்ள தான் தயாரா இருக்காரு. எங்கடா இருக்கா மாப்பிள? அப்பா அது வந்து ஏய், பொண்ணை பத்தி எனக்கு பொறுப்பு இருக்குடா. அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. நாளைக்கு அறுப்புக்கு ஆளு சொல்லிருக்கேன், என்னாச்சுன்னு போய் பாரு. போ. நீ ஏன்டா சில மாதிரி இருக்கிற? போய் வேலையை பாரு. உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்காங்களே தவிர அறிவே இல்ல. டேய், வாய் இங்க இருக்குடா, அதுல வெய்யி. என்ன வேணும்? இது என்ன மளிகை கடையா? என்ன வேணும்னு கேக்குற?
ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கொடு. டேய் அது டேய் சார், கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்கை. ஆமாங்க. அத போக்குறதுக்கு தான் நம்ம சாராய கடைக்கு வந்திருக்கோம். ஆமா. உங்களுக்கு அப்படி என்ன கவலை? 15 வருஷமா என்னோட உயிருக்குயிரா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுறத நினைக்கும் போதெல்லாம் அழுகலையா வருது. சார், நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம்? அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிரிஞ்சுமா 5-6 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் படுற கஷ்டம் இருக்கே, அதை பார்க்கும் போதெல்லாம் அழுகலையா வருது. கொஞ்சம் இறங்க. நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் ஆமாங்க. உள்ளத்தால ஒசந்துட்டீங்க. வாஸ்தவம் தாங்க. உங்க நண்பன் சம்சார எப்படி செத்தாங்க? சாகலங்க, பின்ன என்னோட உரியாமிட்டாங்க. டேய் அட போக்காம அவனே. டேய் ரத்னம், இப்ப என்ன நடந்துச்சு இப்படி குடிக்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க தான் எங்க அப்பா சொன்னாரு. என்னமோ என் தங்கச்சி கல்யாணம் ஆயிட்ட மாதிரி துடிக்கிற. நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, ஒரு நல்ல சந்தர்ப்பமா பார்த்து. டேய் போதும்டா, நிறுத்துறா. நீ கட்டிக்க போற பொண்ணையே உன்னால காப்பாத்திக்க முடியல, நீ எனக்கு உதவ போறியா? என்னடா சொல்ற? நீ வேணா பாரு, இந்த பட்டணத்து பங்காளி சிவா இருக்கானே, அவன் தான் செல்விய கண்ணாலம் கட்டிக்க போறான். ஆமா. அத்தா அத்தா, என்ன நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. ஏன் இந்த போய் சொல்றீங்க? ஆட்டுக்கடா பின்பாங்கறதும் புலி பதுங்கறதும் பார்த்திருக்கான்னு எனக்கு தெரியும். இந்த பாரு செல்வி, உன் மனசுக்குள்ள ஏதோ கற்பனை வளர்த்துட்டு இருக்கேன். நான் அந்த ஊருக்கு வந்தது உன் பின்னாடி சுத்துறதுக்காக இல்ல, எங்க அப்பாவால பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு. நான் மட்டும் என்ன சொல்றேன்? ஒண்ணு சேர்ந்துக்கலாம் தான் சொல்றேன். முதல்ல நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள நல்ல நெருக்கமாயிடும். கையெடு. அட, நம்ம குடும்பத்துக்குள்ள இன்னும் நெருக்கம் ஜாஸ்தி ஆயிடும் சொல்ல வந்த. ஒண்ணும் வேணாம் செல்வி, நீ இந்த விஷயத்தை விளையாட்ட நினைச்சிட்டு இருக்க. இதோட விபரீதம் என்னன்னு உனக்கு தெரியாது. பெரியப்பா வீட்டுல நம்ம 2 பேரும் பழகுறது யாருக்கும் பிடிக்கல. அன்னைக்கு என்ன ஆள் வச்சு அடிக்க சொன்னது யார் தெரியுமா? செல்வி 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 அத்தா
அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. வீண் வம்பு விலைக்கு வாங்காத. டேய், எதுரா வீண் வம்பு? பலாத்காரமா ஒரு பொண்ணை எடுத்துட்டு வந்து திருட்டு தாலி கட்ட பாக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இது குடும்ப விஷயம். செல்விய முறை பொண்ணு. அவ கழுத்துல நான் எப்படி வேணாலும் தாலி கட்டுவேன். அதை கேட்க நீ யாரா? என்ன கேட்ட? நான் யாரா? ஆமா, இன்னும் 100 தடவை கேட்பேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? டேய், செல்வி உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் முறை பொண்ணுதான். சொல்ல போனா அவ கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்கு உன்னை விட எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா நான் உனக்கு அண்ணன்டா. அப்படி பாருங்க. டேய், சிவா, அம்மா அம்மா அம்மா, பெரிய மாமாவும் அத்தையும் பத்திரிக்கை கொடுக்க வராங்க. வாங்கண்ணே, வாங்க. நீ என்னம்மா நல்லா நல்லா இருக்கண்ணே, உட்காருங்கண்ணே. செல்வி, போய் மோர் கொண்டாமா. இந்தாம்மா. எனக்கு எதுக்குன்னு இந்த மரியாதை எல்லாம்? முறைன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. நாளைக்கே செல்வி நீயும் புறப்பட்டு வந்துருங்க. அப்பதான் எனக்கு ஒத்தாசையா. இதெல்லாம் நீங்க சொல்லுமா? நீ மோர் எடுத்துக்கங்க. அடுத்தது நம்ம செல்வி கல்யாணம் தான். குண்டுக்கு மண்டுக்கு எதையாவது சொல்லி என் பொழப்பு கெடுத்துறாதுமா. என்ன அண்ணே, உன் மனசுல வேற நினைப்பு ஒண்ணு இல்லையே? அப்படி ஏதாவது நினைப்பு இருந்தா இப்பவே சொல்லிடு. என்னன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? அவ என்னைக்கு இருந்தாலும் உங்க வீட்டு மருமக தான். அதான் வர. சரிண்ணே. அண்ணே, போற வழியில நம்ம சிவகாமிக்கும் ஒரு பத்திரிக்கை வச்சிருங்கண்ணே. ஏன் கல்யாணத்துக்கு கூட்டம் வராதுன்னு பாக்குறியா? கூட்டம் வராது நான் சொன்னேன். வர்ற கூட்டம் உங்களை பத்தி தப்பா 4 வார்த்தை பேசிடக்கூடாதுன்னு தான். ஊர் மெச்சறதுக்காக வாழ்க்கை நடத்துறவல்லமா உங்க அண்ணன். அதுக்கு இல்லைண்ணே, பாதிக்கப்பட்ட அவளே அவனை புள்ளையா ஏத்துக்கிட்டா. நமக்கு எதுக்குன்னு பொல்லாப்பு? காமாட்சி சொல்றதும் நியாயமா தாங்க இருக்கு. நம்ம கடமைக்கு வர்ற. என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அம்மா, அந்த தங்கராசுக்கு மட்டும் என்ன கட்டி வச்ச என்ன உசுரோட பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி புலம்புற? நீ சிவாவை கட்டிக்கிட்டாலும் அந்த வீட்டு மருமக தானே. அத்தாடி, நீ எப்பமா இவ்வளவு விவரமான? நான் விவரமானதுக்கு அப்புறம் தானே நீயே பிறந்த. பாதிக்கப்பட்ட அவளே அவனை புள்ளையா ஏத்துக்கிட்டா. நமக்கு எதுக்குன்னு பொல்லாப்பு? அம்மா, பெரியம்மா பெரியப்பா வராங்க. வாங்க பெரியப்பா, உட்காருங்க. நல்லா இருக்கியாப்பா? வாங்க மாமா. கண்ணம்மா இல்ல? கண்ணுமா வாங்கத்த. நல்லா இருக்கீங்களா மாமா? பத்திரிக்கை கொடு. இந்தாமா. வரம்மா. இருங்க மாமா, சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா, நிறைய இடத்துக்கு போவேன் இருக்கு. சின்னம்மா, சின்னம்மா. அண்ணே, அப்பா இங்க பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாரமே. ஆமாம்மா. அப்ப நீங்க என் கல்யாணத்துக்கு நிச்சயமா வருவீங்கல்ல? நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன்னை வாழ்த்திட்டே இருக்குமா. அண்ணே, அண்ணே. அப்போ அப்பா அப்பா உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடல அண்ணே. என்னம்மா இது?
என் வீட்டு கல்யாணத்துக்கு எனக்கு எதுக்கு அழைப்பு? அதெல்லாம் விடுங்க அண்ணே. இப்ப நீங்க என் கல்யாணத்துக்கு வருவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க அண்ணே. நீங்க வரலன்னா அப்ப எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். மீனா, என்னம்மா நீயும் விவரம் இல்லாம பேசுற? உனக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல. அண்ணே, நீங்க கல்யாணத்துக்கு வந்தா தானே பிரச்சனை. கல்யாணம் முடிஞ்சு நான் போடுற முதல் சாப்பாடு சடங்குக்காவது நீங்க நிச்சயம் வரணும். இந்த தங்கச்சிக்காக அதையாவது செய்வீங்களா அண்ணே? வரமா? என்ன ரத்னம், பணம் கொண்டு வந்திருக்கியா? சீக்கிரம் எடுப்பா. ஆமா, நீ அதுலயே குறியாரு. மிலிட்டரி சொன்ன தேர்தல் செஞ்சு அதுல கொடுக்கறல. கை தேர்ந்தவன் கொடுப்பா. கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு கிளம்பு. ஓ, யாரு மாமாவா? ஆமா மாப்ள. பேச்சு சத்தம் கேட்டுது. யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து உங்க கெஸ்டுங்களா? ஆமா ஆமா. உங்களோட மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க, சாரி மிலிட்டரியில வேலை செஞ்சவங்களா? இல்ல இல்ல இல்ல. ஆமா, ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஏன் மாமா என்ன திட்டுறீங்க? திட்ல மாப்ள, நான் ஒரு ராணுவ வீரன், அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன். அவர் விவசாயிங்களா மாமா? ஆமா மாப்ள, அவர் நிலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கேட்டு வந்தாரு. விளக்கமா சொன்னேன். கொஞ்சம் வயித்த கலக்குது. இருங்க மாமா, பேசிட்டு போலாம். மாப்ள, வயித்த கலக்குது பேசிட்டு போலாம் மாமா. பேசிட்டு போலாம். என்ன கோளாறா? அவனை பத்தி பேசினா இவனுக்கே வயித்த கலக்குது. அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அவனை ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு பொய் சொல்றான்? அழகு, சம்திங் ராங்கடா. அத்தா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மீனா உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கா. வாங்க வாங்க அத்தா. நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா? சாப்பிட்டு போலான்னு. வாங்க சிவா, போலாம். இல்லீங்க மீனா, உன் வார்த்தையை மீற முடியாம தான் அண்ணன் இங்க வந்தம்மா. மத்தவங்க கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போயிடுறதா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஏமா நீங்களா? அட சிவா, நீ எப்பப்பா வந்த? இப்பதான் அத்தை. சரி வா சாப்பிட போலாம். ஐயோ வேண்டாம். அட என்னப்பா நீ கல்யாணத்துக்கு ஐயோ, சாப்பிட அத்தை, போற? வேண்டாங்க. நீ வாப்பா அண்ணா. ஏய், நீ எங்க போற? இல்ல, அத்தை தனியா போறாரே. ஓ அத்தான யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. இங்கே இரு. தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போறதா? என்ன அத்தை, புள்ள பண்ண வேண்டாம். உட்காருப்பா. இரு வரேன். அத்தை போதும். சிவா, பொறுமையா சாப்பிடு. இத வந்துடுறேன். யாரு கேட்ட பந்தியில உட்காந்தா? தம்பி, தம்பி, சொல்றது கேளு. தம்பி, நான் தகராறு பண்ண வரல. இந்த மாதிரி தங்கச்சியோட கல்யாணத்துல ஒரு வாய் சாப்பிட்டேங்கிற சந்தோஷத்தோட சாப்பிட்டு போற. ப்ளீஸ். உள்ள வந்ததே தப்பு. உறவு கொண்டாரியா? எங்க அப்பா ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? தம்பி, எங்க வீட்டு எச்ச சொத்த கூட நீ சொல்லக்கூடாது. இவன் என்ன இங்கே தைரியம் இருந்தா எங்க வந்துட்டானா? வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்ப. போடா, போடா வெளியே. போடா அண்ணா. தம்பி, வெளியே போடா. தயவு செய்து நான் சொல்றதை கேளு. ப்ளீஸ், நான் பேசிட்டே இருக்கேன். போடா. தகராறு பண்ணாத. வெளியே போ. தங்கராசு, ப்ளீஸ். போடா அண்ணா. தங்கராசு, வேண்டாம். வேண்டாம். போடா. தங்கராசு, போடா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள வந்த தொலைச்சிருவன், ஜாக்கிரதை. தங்கராசு, நான் சொல்றதை கேளு. அவ சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்ன பேசு. சிவா, 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 சரி, தண்ணி கொண்டு. சிவா, சிவா, கொஞ்சம் சீக்கிரம் கொடு. சிவா,
பெரியப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. சிவா, ஏப்பா அப்படி சொல்ற? இல்லப்பா, நீதான் என்ன மன்னிக்கணும். என்னாலதான் உங்களுக்கு. இல்லப்பா, தப்பு பண்ண உங்க அப்பனை தண்டிக்கலையேன்னு இருக்கிற கடவுளை எல்லாம் திட்டிட்டு இருந்தேன். ஆனா அந்த பழா போன கடவுள் அவனை தண்டிக்காம ஒரு பாவம் அறியாத உனக்கு. சிவா, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீதாப்பா என் மூத்த மகன். ஐயனாரப்பா, என் அத்தானை எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வச்சிருந்தா இத்தனை நாளும் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்ப நானே உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். என் மனசுல அவரை பத்தின நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம அடியோட எடுத்துரு. செல்வி, இத்தனை நாளா நான் ஏன் உங்ககிட்ட இருந்து விலகி போனேன்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன குறைக்காக உங்க அப்பா உங்க அம்மாவை விட்டுட்டு போன மாதிரி நானும் உங்களை விட்டு போயிடுவேங்கிற தப்பான நினைப்புல இருக்கிற ஆள் நீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது இல்ல, உடம்பு சம்பந்தப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சுக்க கூடிய சக்தி இல்லாத ஆள் நீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு தெரிஞ்சிருந்தும் உங்களை விட்டு விலக முடியாம உங்க நினைப்ப என் மனசுல இருந்து எடுத்துட சொல்லி ஐயனார் அப்ப கிட்ட நான் ஏன் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? உங்களை என் மனசுல இருந்து எடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல அத்தா, எனக்கு இல்ல. அதெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கிறவங்களுக்குமா, எனக்கு தான் அந்த பாக்கியமே இல்லையே. நான் சொல்றதை கேளு கண்ணம்மா. கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க அந்த கோவில் மரத்துல மஞ்சள் கயித்தை கட்டிட்டு வந்தா அவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுமா. அவ்வளவு சக்தி உள்ளதா அந்த கோயில். நீயும் போய் ஒரு மஞ்சள் கயித்தை கட்டிட்டு வந்துருமா. அம்மா, அப்பா நம்ம கூட இல்லாதது ஒரு குறையா நினைக்காத மாப்பிள்ள இருந்தா கண்டுபிடிச்சு முதல்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க எந்த கோவில கயித்து கட்ட சொன்னாலும் நான் கட்டிட்டு வந்துடுறேன். சரியா? வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி ஊஞ்சல் உட்கார்ந்துட்டு உல்லாசமா சாப்பிடுறியா? யாரா நீ? நான் சீதாவோட அப்பன். சீதாவே டூப்பு, அவளுக்கு எதிர அப்பர் ரப்பர் எல்லாம் எதுக்கு அனாவசியமா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ற? உனக்கு என்னடா வேணும்? தம்பி, இப்ப கேட்டியா? இது நியாயம். ஓஹோ, இதுக்கு முன்னால கேட்டது அநியாயமாடா? நீ மலையில இருந்து உருட்டி விட்டியே கல்யாண புரோக்கர், அவனோட அப்பன் தான் நான். ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. நீ தள்ளி விட்டதுல என் மகன் ஒரு கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரியில் கிடக்கான். இன்னும் அவன் போகலையா? இல்லையே, அவன் தானே நீ பண்ண சீட்டிங்கன்னு எனக்கு சொன்ன. நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன். நீயே? ஆமா. எந்திரா. ரிவெஞ்ச் எடுக்கிற மூஞ்சாடா இது? அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மூஞ்சி வேணும். அது ரேஞ்சே வேறடா. தம்பி, எதுக்கு இந்த வெட்டி பேச்செல்லாம்? நீ இந்த வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு மொத்தமா அனுபவி. அட நாயே நாயே, அதை நான் செய்யத்தாண்டா போறேன். உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒரு 50,000 வெட்டு, நான் ஒதுக்கிறேன். அட பிச்சைக்காரன் நாயே, பெட்ரூமுக்கு 4 மணிக்கு வாடா. இரும்பு பெட்டியில கேஸ் வச்சிருக்க, அதை எடுத்துட்டு ஓடி போடா. ஓகே ஓகே, டபுள் ஓகே. டேய் கம்முடா, அந்த சிக்கனை வச்சுட்டு போ. இல்ல, இத நான் நாய்க்கு போடணும். சிவா, சிவா. படா முத்து, நான் போட்ட லெட்டர் கிடைச்சதா? கிடைச்சுதாண்டா வந்திருக்கேன், சும்மா வரல. கையில தாலியோட வந்திருக்கேன். இப்பவே வேணாலும் தாலி கட்ட நான் தயார்ப்பா. உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டா. டைமை வேஸ்ட் பண்ணாத மை ஃப்ரெண்ட். வேர் இஸ் யுவர் சிஸ்டர்? அம்மா, அம்மா, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேனே, என் ஃப்ரெண்ட் முத்து அவன் வந்திருக்கான். அம்மா. என்ன சிவா, எதுக்கு அப்படி கத்துற? இல்லம்மா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, என் ஃப்ரெண்ட் முத்து இவன் தான். வாங்க தம்பி. வணக்கங்க. நேத்து வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட், இன்னையில இருந்து உங்க மருமகன். நம்ம கண்ணம்மாவ கட்டிக்க போறவன். மாப்ள, மாப்ள. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. பொட்டியில பணம் இருக்க, எடுத்துட்டு போடா.
நீங்க தெய்வம் மாப்பிள, தெய்வம். இந்த தெய்வம் ஒண்ணும் பண்ணலப்பா, அந்த தெய்வம் தான் பழி வாங்கிடுச்சு. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த தெய்வத்து மேல பழைய போறியா? எல்லா உண்மையும் சொல்லி உன்னை மாட்டி விடுற பாரு. போட, நானே உண்மையை சொல்ல போறேன், நீ என்னடா சொல்றது? மிலிட்டரி உங்க குருட்டு மாப்பிள எலர்த்தாக்க வச்சு நீ கொல்ல பாக்குறான். அவனை பத்தி எல்லா விஷயம் நான் இப்ப சொல்ல போறேன். அதிர்ச்சி தெரியாம கேளுங்க. நீ என்னடா சொல்றது? நானே சொல்றேன்டா. நான் தான் ஓ, சொல்றேன். வாயிலே எரிஞ்சிருச்சு. மாப்பிள உங்களுக்கு வாய் தெரியுமா? கண்ணே தெரியும்டா, அப்புறம் வாய் இருக்கிற இடம் தெரியாதா? என்ன அதிர்ச்சியா இருக்கா? ரேகா, நீ அழகா இருக்கேன்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் குருட மாதிரி நடிச்சேன். அப்படி நான் நடிச்சதுனால இந்த வீட்டுல இருக்கிற டுபாகோருங்க அத்தனை பேரையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. எல்லாருமே ஃப்ராடுங்க. இந்த நிக்கிறாள வேலைக்காரிச்சி, இவன் பட்டு புடவை திருடுறா. இந்த பேமானிய கொப்பம் பேமானி கீப் பண்ணிட்டு இருக்கான். இந்த நிக்குதே வேலைக்கார பரதேசி, இந்த வயசுல நீ குளிக்கும் போது எட்டி பாக்குது. அதனாலதான் நான் தேங்காயிலே இவன் மண்டை உடைச்சேன். இந்த படத்திற்குதே ஒரு ஃப்ராடு, சீதான்னு ஒரு பொண்ணே இல்ல, அது பேரை சொல்லி 50,000 ரூபாய் பிளாக் மெயில் பண்ண வந்திருக்கான். அதனாலதான் இவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வச்சேன். என்ன தேடுற? துப்பாக்கியா? மவனை அதெல்லாம் உடைச்சு அடுப்புல வச்சாச்சுடா. ரேகா, உன் மேல ஆசைப்பட்டு தான் நான் குருடனா நடிச்சேன். என்னை ஏத்துக்கிறது ஏத்துக்காது உன் இஷ்டம். என்னங்க? என் மனசுல நீங்க தாங்க இருக்கீங்க, அதை யாராலையும் அழிக்க முடியாது. இனிமே நீங்க எல்லாமே நான் இல்ல, நம்ம காதல் மனசுல நுழைஞ்சு கண்ணுக்கு வந்த காதல். ஓ, காதல் கோட்டையும் பாத்துட்டியா? பெரியப்பா என் ஃப்ரெண்டு முத்து. உட்காருங்க தம்பி. உட்காரு. நீ உட்காருப்பா. பெரியப்பா, கண்ணம்மாவை இவனுக்கு கட்டி வைக்கலான்னு. ரொம்ப சந்தோஷம். கூட பிறந்த பிறப்பு நீ வந்துதான் வாழ்க்கை கரை சேரணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான் போல் இருக்கு. பெரியப்பா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என்னப்பா? கல்யாணத்துக்கு அப்பாவையும் கூப்பிடலாம்னு. இல்ல இல்ல, நீங்க சம்மதிக்கலன்னா வேணாம். தாராளமா கூப்பிடுப்பா. என்ன இருந்தாலும் பொண்ணுக்கு அப்பா அவர் தானே. அவர் பொண்ணு கல்யாணத்தை அவர் இருந்து நடத்தி வைக்கிறது தானே முறை. ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா. நீங்க இதுக்கு ஒத்துக்குவீங்களோ மாட்டீங்களோன்னு உங்ககிட்ட கேட்கறதுக்கே பயந்தேன். பெரியமா, சிவா கொஞ்சம் இருங்க பெரியப்பா. பெரியம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். வேண்டாம். பெரியமா. பெரியப்பா, அவ வரமாட்டா. பெரியப்பா என்ன சொல்றீங்க? நான் கலந்துக்காத எந்த விசேஷத்துக்கும் அவ வரமாட்டா. சிவா, நீ பச்சை மண்ணு, எப்ப வேணாலும் சேர்ந்துக்கலாம். உங்க அப்பன் சுட்ட மண்ணு, எக்காலத்திலையும் சேராது. நான் வரலன்னா என்ன, நீங்களா சேர்ந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிங்க. மன்னிச்சிருக்கு பெரியப்பா. கண்ணம்மா வளர்த்த ஆளாக்குற நீங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அப்பா இந்த கல்யாணத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, நீங்க தான் முன்னாடி இருந்து இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சீக்கிரமா வாங்க, முத்து மாமாவும் சிவா மாமாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிறாங்களா? அம்மா, விடுங்கப்பா. நான் சொல்றதை கேளுடா. தம்பி, தம்பி, இருப்பா. சிவா, என்னப்பா இது நல்ல நாள், அதுவுமா ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கு. பெரியப்பா, நீங்களே சொல்லுங்க. நம்ம குடும்ப விஷயம் எல்லாத்தையும் சொல்லி தானே கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டோம். ஆமா. அவங்கிட்ட நம்ம ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கோமா? அப்போ ஒத்துக்கிட்டு இப்ப கழுத்த இருக்கிறானே இவெல்லாம் ஒரு நண்படா. போடா சார். இப்பவும் சொல்றேன், கண்ணம்மா தான் என் பொண்டாட்டி. அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. ஆனா கண்ணம்மாவோட அப்பா உயிரோடு இருக்கப்ப அவர் முன்னாடி மாலை மாத்திட்டா தான் ஒரு கௌரவம்னு எங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க. இதுல என்ன சார் தப்பு இருக்கு? சொல்லுங்க சார். டேய், 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 இதெல்லாம் பாக்குவத்துல மாத்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நீ ஆம்பளடா. விடிஞ்சா கல்யாணம், ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறியே, உனக்கு மனிதாபிமானமே தம்பி, கிடையாது. இது மனிதாபிமானத்தை பத்தி நீ பேசுறியா? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டு போயிட்டான்றதுக்காக அவன் ஒட்டுநர் வேணாம் சொல்லி இன்ன வரைக்கும் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? மனிதாபிமானத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? இங்க பாரா, டேய், எங்க குடும்பத்துக்கே பெரியவர் எங்க பெரியப்பா. இவரை அவமானப்படுத்தி போலீஸ் வேன்ல ஏத்துற எங்க அப்பா வந்தாதான் அந்த கல்யாணம் நடக்கும்னா அப்படி ஒரு கல்யாணம் கண்ணம்மாவுக்கு தேவை. தம்பி, அவசரப்பட்டு வார்த்தையை அள்ளி கொட்டாதீங்க. ஆட விடுங்கப்பா. மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், இல்லாட்டி மனுஷனே இல்ல. என்னைக்கோ நடந்த கதையை மனசுல வச்சுக்கிட்டு வீண் பிடிவாத்தால ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிடாத. அத பத்தி நீ கவலைப்படாத. சிவா, தம்பி, பொண்ணோட அப்பா கல்யாணத்துக்கு வரணும், அவ்வளவுதானே? அவன் வருவான். பெரியப்பா, சிவா, இப்படி கொஞ்சம் வா. என்ன சிவா, நீ போய் உங்க அப்பா கூட்டிட்டு வா. பெரியப்பா, என்ன சொல்றீங்க? இவன் இல்லைன்னா 1000 மாப்பிளை கிடப்பான். நீ போய் கூட்டிட்டு வர்றியா
இல்ல நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? அப்ப நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு வரணும். அப்பதான் போய் அப்பா கூட்டிட்டு வருவேன். சரி, வர்றேன். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாப்பா. அப்பா நிச்சயம் வந்துருவீங்களே? என்னை ஏமாத்த மாட்டீங்களே? என்னப்பா இப்படி கேக்குற? என் மேல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? அதுக்கு இல்லப்பா. புரியுதுப்பா. ஆனா நீ மெட்ராஸ்ல பார்த்த சவுந்தர பாண்டியன் இப்ப இல்ல. இப்ப இருக்கிற சவுந்தர பாண்டியன் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குற ஒரு மனுஷன். நான் மெட்ராஸ்ல இருந்து திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்த காரணமே உங்க எல்லாரையும் பார்க்கணும், உங்களோட சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காகத்தான். மெட்ராஸ்ல இருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்த என்னால இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கருங்குளத்துக்கு வர முடியலன்னா அதுக்கு காரணம் நடந்ததை நானும் மறக்கல, அவங்களும் மறந்திருக்க மாட்டாங்கன்ற ஒரு குற்ற உணர்ச்சி தான்ப்பா. இப்ப அவங்க எல்லாம் பெரிய மனசு பண்ணி என்னை ஏத்துக்க தயாரா இருக்காங்கன்னு நீ சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிச்சயமா நாளை காலையில கண்ணம்மா கல்யாணத்துக்கு நான் வரேன். எஸ், பரப்படுப்பா. தேங்க்யூப்பா, நான் வரேன். தம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. முத்து கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானே, அது கூட பெரிய விஷயம் இல்ல. எங்க குடும்பம் ஒண்ணு சேரத்துக்காக இப்படி ஒரு நாடகமாட ஒத்துழைச்சுங்க, அதுதான் என் பெரிய விஷயம். தம்பி, இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நாங்கெல்லாம் உதவியா இருந்தோமே அப்படிங்கறத நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. சீக்கிரம் 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 போங்க. என்ன? ஆமா, அப்பா வராங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு வரப்ப கூட நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்ல. உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா, சாரிப்பா. இருங்கப்பா, பெரியப்பா கூட்டிட்டு. செல்வி, காமாட்சியத்தையோட பொண்ணு செல்வி. செல்வி, அப்பா பாத்துக்க, பெரியப்பா கூட்டிட்டு வந்துறேன். அப்பா இருங்க. பெரியப்பா, அப்பா வந்திருக்காங்க. பெரியப்பா, நீங்களே வந்து உங்க வாயால அப்பாவை வாங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ். வாப்பா. உங்க மகனுக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணணும். பெரியப்பா காலில் விழுந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் மன்னிச்சிருவார். ப்ளீஸ், எனக்காகப்பா. இன்ஸ்பெக்டர் சார், சாரி சார், நாங்க இங்க வந்தது உங்க வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக இல்ல, மிஸ்டர் சங்கர பாண்டிய கைது செய்ய. சமீபத்தில் சில தீவிரவாதிகள் பஸ்ல வெடிகுண்டு வச்சு 30 பேர் இறந்தாங்களே, அதுக்கு அவங்க பயன்படுத்திய ஜெலட்டின் குச்சிகள் உங்க பெரியப்பா குவாரில இருந்து சப்ளை ஆகியிருக்கு. அதுக்கு எங்க கிட்ட பலத்த ஆதாரம் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நாங்க உங்க பெரியப்பாவை இப்ப கைது செய்யறோம். ஏப்பா, பெரியப்பாவை அவமானப்படுத்துறதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு வர ஒத்துக்கிட்டீங்களா? மெட்ராஸ்ல இருந்து திருநெல்வேலி வந்தீங்களே, இவரை பழி வாங்கறதுக்காக தானா? நீங்க பிச்சு எரிஞ்சிட்டு போன சொந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா குருவி சீக்கிர மாதிரில சேர்த்து அது ஒரு நொடியில பிச்சு எரியறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? பாருங்கப்பா, பெரியப்பா பாருங்க, அவர் இந்த தப்பு பண்ணிருப்பாங்க. நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்கப்பா. சிவா, அதை தீர்மானிக்க வேண்டியது கோர்ட். நான் ஒரு போலீஸ்காரன், என் கடமை செய்ய விட. என்னப்பா பெரிய கடமை? இன்ஸ்பெக்டர், எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. சவுந்தரபாண்டி அவர் கடமையை செய்யட்டும்.
இந்த வீட்டுல ரத்தனம் இருக்கானே அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னன்னு சொல்றீங்க? ஆமா, அவனு என் மாமனார் மிலிட்டரி அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிறாங்க. என் மாமனார் மிலிட்டரி புடிச்சு 2 தட்டு தட்டுனா எல்லா உண்மையும் வந்துடும். ஆமா. ஐயோ அடிக்காதீங்க தம்பி. மரியாதையா சொல்லு, உனக்கு ரத்னத்துக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து சொல்லியா? சொல்லிடுறேன் தம்பி, அடிக்காதீங்க. நான் பாம் செய்யறதுல எக்ஸ்பர்ட். ரத்தனம் பணம் கொடுத்து பாம் செய்ய சொன்னா செஞ்சு கொடுத்தேன். அது தவிர வேற ஒண்ணு எனக்கு தெரியாது தம்பி. என்ன விட்டுருங்க தம்பி. தம்பி ரத்னம்! அவனை லாரி எடுத்து கொள்ளுங்கடா. பெரியப்பா, என்ன மன்னிச்சு. என்னப்பா அது? எந்திரிப்பா. உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ உன் கடமை தானே செஞ்ச. இல்லன்னு நான் மன்னிப்பு கேட்டது இப்ப நடந்த சம்பவத்துக்கு இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சிவா, சீக்கிரம் தாலியை கட்டலாமா, எனக்கு வேலை இருக்கே. இருங்கண்ணே, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வரட்டும். எனக்கு கூட அப்படி சொல்லிக்கணும்னு ஆசைதான். எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இவங்க அப்பன் தான். அவனும் உள்ள கம்பி அடிட்டு இருக்க. எங்க வர போறான்? என்னடா சிவா, 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க எங்க சொந்தக்காரங்களே வந்துட்டாங்க. பக்கத்துல இருக்க உங்க சொந்தக்காரங்களே இன்னும் காணா. ஏய் முத்து, இந்த பாரு. ஓ, கட்ட வண்டியிலே வர்றாங்களா? ஏப்பா, ஒரு பஸ், காரு, ரயில், பிளைட், ஹெலிகாப்டர் வர சொல்லிருந்தா சீக்கிரம் வந்துருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வெயிட்டிங்மா. சொந்த பந்தம் சேர்ந்து இடிச்சு பெரிய தம்பியால தெய்வம் கண்ண திறந்த வேலை நம்ம பயணம் தொடரும் மேல. இங்கு பூமியும் நீரும் ஒன்னாகத்தான் சேர்ந்து இருப்பது போல இனி எப்போதுமே இன்பம் தாண்டா. வாழ்க்கை பாதம் மேல, நம்ம வாழ்க்கை பாதம் மேல. எனக்கும் கையை காட்டும்னு ஆசைதான். இதை விட அது முக்கியமா? எல்லாரும் கையெடுத்து கட்டி முடிச்சுங்கப்பா.